அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நமது விஎஸ்கே தமிழ் இன்ஃபோ யூடியூப் சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற அப்டேட், தமிழ்நாட்டில் இருக்கிற கோடிக்கணக்கான தாய்மார்கள் மற்றும் குடும்ப தலைவிகள் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த ஒரு மிக முக்கியமான தகவல் தான். ஆமாங்க, தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையில் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் விஜய் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு மகளிர் உரிமை தொகை திட்டம் என்ன ஆகும், புதுசாக எப்போ அப்ளை பண்ணலாம், எப்போ மாதம் 2500 ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு நிறைய கேள்விகள் உங்கள் மனசில் இருந்திருக்கும். அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக ஒரு சூப்பரான அதிகாரப்பூர்வமான தகவல் இப்போது வெளியே இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் ரொம்ப தெளிவாக விளக்கமாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம விஎஸ்கே தமிழ் இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போது தான் அரசு திட்டங்கள் பற்றின எந்த ஒரு சின்ன அப்டேட் வந்தாலும் அது உடனுக்குடன் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல் விஷயம், ஆட்சி மாற்றம் நடந்த உடனே மக்கள்கிட்ட இருந்த மிகப்பெரிய பயம் என்னன்னா, முந்தைய ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட நலத்திட்டங்கள் எல்லாமே நிறுத்தப்படுமா அப்படிங்கிறது தான். குறிப்பாக பார்த்தீங்கன்னா கல்லூரி மாணவிகளுக்கான புதுமை பெண் திட்டம், பள்ளி குழந்தைகளுக்கான காலை உணவு திட்டம், அப்புறம் மகளிர் உரிமை தொகை திட்டம், இதெல்லாம் தொடங்குமாங்கிற மிகப்பெரிய கேள்விக்குறி இருந்துச்சு. ஆனால் சமீபத்தில் நடந்த சட்டப்பேரவை கூட்டத்தில் பேசின தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் இதுக்கு ரொம்ப தெளிவான ஆணித்தரமான ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்காரு. முந்தைய ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட எந்த ஒரு மக்கள் நல திட்டங்களும், குறிப்பாக பெண்களுக்கான திட்டங்களும் மாணவர்களுக்கான திட்டங்களும் ஒருபோதும் நிறுத்தப்படாது. அது இன்னும் சிறப்பான முறையில் தொடர்ந்து செயல்படும் அப்படின்னு ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்காரு. இது மாணவிகளுக்கும் தாய்மார்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நிம்மதியை கொடுத்துருக்கு. ஏன்னா புதுமை பெண் திட்டம் மூலமாக மாதம் 1000 ரூபாய் வாங்குகிற மாணவிகள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா தங்களோட படிப்பு செலவை தாங்களே பார்த்துக்கிறாங்க. அந்த திட்டம் தொடரும் அப்படிங்கிற அறிவிப்பு உண்மையிலேயே வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். அடுத்ததாக நம்ம எல்லோரும் எதிர்பார்த்த அந்த மெயின் அப்டேட்டுக்கு வருவோம். தேர்தல் வாக்குறுதியில் முதலமைச்சர் அவர்கள் என்ன சொல்லியிருந்தார்? மகளிர் உரிமை தொகையை 1000 ரூபாயிலிருந்து 2500 ரூபாயாக உயர்த்தி வழங்கும்னு சொல்லியிருந்தார் இல்லையா? அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கான முதற்கட்ட பணிகள் இப்போ ரொம்ப தீவிரமாகவே நடந்துட்டு இருக்குது. தற்போது தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா சுமார் 1,15,00,000 பெண்கள் இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பயனடைஞ்சிட்டு இருக்காங்க. மாதம் அவங்க அக்கௌண்ட்டில் பணம் கிரெடிட் ஆகிருக்கு. ஆனால் இந்த 2500 ரூபாய் உயர்த்துறதுல சின்னதாக ஒரு காலதாமதம் ஆகுது. அது ஏன் அப்படிங்கிற காரணத்தையும் முதலமைச்சர் ரொம்ப தெளிவாக விளக்கியிருக்காரு. அதாவது அரசு கொடுக்குற இந்த வரி பணம் உண்மையிலேயே கஷ்டப்படுற தகுதியான நபர்களுக்கு போய் சேருதா அப்படிங்கிறத உறுதி செய்ய வேண்டியது அரசோட கடமை. அதனால் தற்போது பயனாளிகளாக இருக்கிற அந்த 1,15,00,000 பேரோட விவரங்களையும் அதிகாரிகளை வச்சு தீவிரமாக சரிபார்க்கும் பணிகள் இப்போது மாநிலம் முழுக்க நடந்துட்டு இருக்குது. யாராவது போலியான ஆவணங்கள் கொடுத்து பணம் வாங்குறாங்களா, அல்லது அரசு ஊழியர்கள் அதிக வருமானம் வாங்குறவங்க இதில் தவறுதலாக சேர்க்கப்பட்டிருக்காங்களா அப்படிங்கிறத ஃபில்டர் பண்ணி எடுக்கிறதுக்காகத்தான் இந்த சரிபார்ப்பு நடக்குது. உண்மையான ஏழை எளிய மக்களுக்கும் தகுதியான குடும்ப தலைவிகளுக்கும் மட்டும்தான் இந்த 2500 ரூபாய் போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகத்தான் இந்த சின்ன காலதாமதம் ஏற்பட்டிருக்கு. அதனால் யாரும் பயப்பட தேவையில்லை. தகுதியான அனைவருக்கும் கண்டிப்பாக உயர்வு கிடைக்கும். சரி, இப்போ புதுசாக அப்ளை பண்ண நினைக்கிறவங்க நிலைமை என்ன? ஏற்கனவே பல முறை அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆனவங்க, புதுசாக கல்யாணம் ஆனவங்க, ரேஷன் கார்டு பிரித்து புதுசாக வாங்கினவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு நற்செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்காக தான் மிக முக்கியமான ஒரு அப்டேட் காத்துக்கிட்டு இருக்கு. அதாவது இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற இந்த பழைய பயனாளிகளோட சரிபார்ப்பு பணிகள் முடிஞ்ச உடனே
ரூ. 2500 உயர்வுக்கான அதிகாரப்பூர்வ அரசாணை வெளியாகும். இந்த அரசாணை வெளியான கையோட இதுவரைக்கும் இந்த திட்டத்தில் சேராதவங்களுக்கும் அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆனவங்களுக்கும் புதிதாக விண்ணப்பிக்க காத்திருப்பவர்களுக்கும் மாநிலம் முழுவதும் பார்த்திங்கன்னா சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சேவை மையங்கள் மூலமாக ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் போர்ட்டலும் ஓப்பன் செய்யப்படும்னு எதிர்பார்க்கப்படுது. இதில் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் ரொம்பவே உறுதியாக இருக்கார். அதாவது தகுதியுள்ள எந்த ஒரு பெண்ணும் இந்த திட்டத்தில் இருந்து விடுபடக்கூடாது, தகுதியான ஒருத்தருக்கு கூட பணம் வராமல் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுல அரசு ரொம்ப கவனமாக செயல்பட்டு வருது. அதனால் புதுசாக அப்ளை பண்ண காத்திருக்கிறவங்க உங்களோட ஆதார் கார்டு, பேங்க் பாஸ்புக்கு, ரேஷன் கார்டு இது எல்லாத்தையும் கரெக்டாக லிங்க் பண்ணி எந்த ஒரு பிழையும் இல்லாமல் ரெடியாக வச்சுக்கோங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் ஆதார் நம்பர் லிங்க் ஆகிருக்கான்னு அப்படிங்கிறத ஒரு முறை பேங்க்குக்கு போய் செக் பண்ணிக்கோங்க. அப்போது தான் அப்ளை பண்ண உடனே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பணம் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வரும். ஆக மொத்தத்தில் மகளிர் உரிமை தொகை ரூ. 2500 உயர்த்தப்படுவது உறுதி. அதற்கான பணிகள் வேகம் எடுத்திருக்கு. கூடிய சீக்கிரமே அடுத்தடுத்த மாதங்களில் புதிய விண்ணப்பங்களுக்கான தேதிகளும் முகாம்கள் நடக்கும் தேதிகளும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும். இந்த அறிவிப்புகள், தேதிகள் மற்றும் எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற முழுமையான விவரங்கள் வந்த உடனே நம்ம விஎஸ்கே தமிழ் இன்ஃபோ சேனலில் வீடியோவாக உடனுக்குடன் நாங்கள் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நம்புகிறோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் கருத்துக்களையோ அல்லது மகளிர் உரிமை தொகை சம்மந்தமாக உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலோ கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நாங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறோம். உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த தகவல் போய் சேரட்டும். மறக்காமல் வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம விஎஸ்கே தமிழ் இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு முக்கியமான அரசு திட்ட அப்டேட்டோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.